வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இந்த 3 பொருட்களையும் பார்த்தானே உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். இலங்கையில் பேர் போன ஒரு டெசர்ட் தான் வட்டிலப்பம். அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். முட்டை, தேங்காய் பால், இதில் நான் கித்தூள் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். இது இப்படி இலையில் கட்டித்தான் வரும். இந்த சர்க்கரை இந்த சர்க்கரை கித்தூள்னு சொல்கிறது. இது சிரட்டையில் தான் செய்து அச்சாக சிரட்டையைத்தான் எடுத்து அதில் வார்த்துத்தான் இந்த சர்க்கரை செய்வார்கள். பாருங்க, இப்படி இருக்குது. இது 500 கிராம் நிறையுள்ளது. நான் இதில் அரைவாசி தான் எடுக்க போகிறேன். 250 கிராம் எங்களுக்கு போதுமானது. அதோட 6 முட்டை, 400 மில் அளவில் தேங்காய் பால், நல்ல திக்காக பிழிந்தெடுத்த தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்கோ. அல்லது ஒரு 400 கிராம் உள்ள திக்கான கோகோனட் மில்க், டின் மில்கையும் நீங்கள் விடலாம். கோகோனட் மில்க் டின்னில் வாரது, அதை நீங்கள் வேண்டி விட்டுக்கொள்ளலாம். இதோட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கொள்ளுங்க. பாருங்க, இது இப்படி 2 சிரட்டையைத்தான் இப்படி சேர்த்து சுற்றி வந்தது. நான் இதில் அரைவாசியை எடுத்துக்கொள்ள போகிறேன். அது என்ற அளவு 250 கிராம். இதை சின்னதாக வெட்டி கொள்ளுங்கோ அல்லது இடித்து எடுத்துக்கொள்ளுங்கோ தூளாக. அந்த கித்தூள் கட்டியை நான் இப்படி தூளாக துருவி எடுத்துட்டேன். இதை நாங்கள் கரட் ஸ்க்ரேப் பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரேப்பரில் தான் நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறேன். நீங்களும் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் சுகமான முறையாக எனக்கு இருக்குது. பாருங்க, நல்ல தூளாக வடிவாக இதண்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 400 மில்லி லிட்டர் அந்த தேங்காய் பாலில் நான் இதை கலந்து விட போகிறேன். தேங்காய் பாலுக்கு இதை அப்படியே விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அப்போ அது கொஞ்சம் நேரம் நாங்கள் முட்டை அடிக்கிறதுக்கு வரையும் அது அங்கால பக்கத்தில் கொஞ்சம் எல்லாம் கரைந்து வந்திருக்கும். இதை கொஞ்சம் இப்படி விஸ்கால இந்த தேங்காய் பாலோட இப்படியே வடிவாக கரைச்சிட்டு ஒரு பக்கத்தில் அப்படியே வச்சு கொள்ளுங்க. இந்த முட்டையை விஸ்காலையே அடித்து கொள்வது தான் சிறந்த முறை என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் பீட்டரால் அடிக்கிறதெல்லாம் சாஃப்டாக அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்து வடிவாக வராது. அதால் தான் நான் சொல்லுறேன், நீங்கள் விஸ்காலையே அடித்து கொள்ளுங்கோ. பாருங்க, நான் இதை அடித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அடிக்க போகிறேன். கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுங்கோ. நல்லா நுரைத்து வர்ற மாதிரி பீட் பண்ணி கொள்ளுங்கோ. இப்போ இந்த முட்டைக்குள்ளே நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலும் சர்க்கரையும் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் பீட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் அந்த விஸ்காலையே கலந்து பீட் பண்ணி கொண்டு இருங்கோ. இந்த பாத்திரம் கொஞ்சம் காணாமல் இருக்குது. நான் பெரிய பாத்திரம் ஒன்றுக்கு இதை மாற்ற போகிறேன். பாருங்கோ, இந்த தேங்காய் பால் சர்க்கரை எல்லாமே சேர்த்தா உடனே கொஞ்ச நேரம் தொடர்ந்து பீட் பண்ணி கொண்டே இருங்கோ. அந்த பாலும் முட்டை சர்க்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து வர வேணும். இப்போ இதுக்குள்ளே ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். நான் பவுடராக அடித்து வச்சிருக்கிறபடியாக நான் ஏலக்காய் பவுடராகவே போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வனிலா எசன்ஸ் போடுறண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். ஏலக்காய் பொடி போட்டால் தான் இது சுவையும் வாசனையும் நன்றாக இருக்கும். அதால் நான் ஏலக்காய் பொடியே இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். நான் நல்லா நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் இப்படி பீட் பண்ண
அது கொஞ்சம் கலர் லைட் கலராக மாறும். இப்படி ஒரு வடி வைத்து நாங்கள் அடித்த அந்த கலவையை இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே வடித்து எடுத்துக்கொள்ளுங்கோ. இது எதற்காகன்னு சொன்னால் ஏலக்காய் சர்க்கரையில் இருக்கிற ஏதாவது துகள்கள் இருந்தால் அது வடிபடும். அதே நேரம் சாஃப்டாகவும் வர்றதுக்கு எதுவாக இருக்கும். இப்போ ஃபோயில் போட்டு இதை கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். டைட்டாக எல்லாம் ஒன்றுமே இதண்ட தேவையில்லை. இதை அப்படியே நீங்கள் இப்படி மூடி விட்டால் சரி. இதில் தான் நான் இன்றைக்கு இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இது அகலமான மூடியுள்ள பாத்திரமாக இருக்கிறதால நான் இதில் வச்சு ஸ்டீம் பண்ணுறேன். நீங்கள் புட்ட வைக்கிற பாத்திரமோ ஸ்டீமரோ ப்ராப்பரான ஸ்டீமரோ அப்படி எதுவும் இருந்தால் அதில் வைத்துக்கொள்ளலாம். நான் அதுக்கு இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இப்படி ஒரு மெட்டல் ரிங் கொண்ட வைக்கிறேன். வச்சுட்டு தண்ணி நான் ஆல்ரெடியே சுடு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதைத்தான் நான் இதில் விடுறேன். நாங்கள் கலந்த அந்த வட்டிலப்பு மிக்சரை நான் இதில் அப்படியே அந்த பாத்திரத்தோடையே இதில் அப்படியே வைத்து விட போகிறேன். வைத்துட்டு மூடியை போட்டு மூடியாச்சு. இதை நான் முதல்ல ஒரு 30 நிமிடம், அதாவது 1/2 hour நான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். பிறகு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு தேவையண்டா இன்னும் கொஞ்சம் நிமிஷம் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இல்லைன்னு சொன்னால் அவ்வளவு காணுமெண்டா நாங்கள் இறக்கி கொள்ளலாம். இதை நான் 45 நிமிடங்கள் முழுதாக ஸ்டீம் பண்ணி இருக்கிறேன். 1/2 hour நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அது இன்னும் கொஞ்சம் அவிய வேணும் மாதிரி இருந்தபடியால் நான் இன்னும் ஒரு 15 நிமிடம் எக்ஸ்ட்ராவாக நான் ஸ்டீம் பண்ணி இருக்கிறேன். வாங்கோ எப்படி இருக்குதுண்டு பார்ப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வாவ், நல்லா பொங்கி இதண்டு வந்து நிற்கிது. இது இருக்கா குத்தி பார்ப்போம். பாருங்க, ஒட்டாமல் வருது. எந்த பக்கம் குத்தினாலும் ஒட்டாத மாதிரி வருது. நல்ல சாஃப்டாக கத்தி உள்ளுக்கு போகுது. பாருங்க, இப்போ நான் இதை இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுட்டு வெளியில் பிறகு ஒரு 3 இருந்து 4 மணித்தியாலமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா இனி இல்லையண்டா சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு திருப்பி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கோ, இன்றைக்கு நான் செய்த வட்டிலப்பம் எப்படி வடிவா வந்திருக்கண்டு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.